நம்ம வீட்டில் காலைல டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை தான். தோசைக்கு வந்து சாம்பார் வச்சுருக்கேன். வெறும் வெங்காயம் தக்காளி பருப்புலாம் வேக போட்டு கடைஞ்சி கிள்ளி போட்ட சாம்பார் மாரி வச்சுருக்கேன், புளி ஊற்றாமல். அதுக்கப்புறம் வந்து கார சட்னி, அப்புறம் வந்து சென்னாங்குண்ணி பொடி, அப்புறம் வந்து முட்டை புல்சை கன்னியாகுமரி சேனலில் சொல்கிற மாதிரி முட்டை புல்சை, முட்டை ஆம்லேட் போட்டிருக்கு. அதில் வந்து கத்திரிக்காய் வந்து பொரியல் கொஞ்சம் இருந்தது தொக்கு, அதை வந்து வதக்கி தோசை கல்லில் அது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்கிறத பாருங்க. நான் வந்து ரெண்டாக மடக்கி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து அப்படியே ஒரே தட்டில் போட்டு தெரியுதா. முட்டையிலே வந்து கத்திரிக்காய் நல்லா அந்த தோசை கல்லில் போட்டு சூடு பண்ணி அப்படியே போட்டேன். சூப்பராக இருக்கும். 3 தோசை சுட்டு இதிலே சாம்பார் வந்து ஊற்றி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றது நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த சாம்பாரில் தோசைலாம் ஊறி அப்படியே ரோட்டு சட்னி தொட்டு அப்படியே தூள் தொட்டு சாப்பிடும்போது இதுவானா அந்த ஊறின தோசை அந்த தோசை அப்படி எடுத்து அப்படி லைட்டாக சட்னியில் தொட்டு அப்படியே சாம்பாரில் தூளில் ஒரு டிப்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இல்லை சாம்பார் நனையாத தோசையில் கூட அந்த சட்னி அப்படி போட்டு ஒரு பரட்டி இந்த சென்னாங்கண்ணி பொடியில் வச்சு இப்படி சுருட்டி அப்படி எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதியம் லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். காலையில் நம்ம வீட்டில் தோசை, சாம்பார், கார சட்னி, சென்னாங்கண்ணி பொடி, கத்திரிக்காய் முட்டை ஆம்லேட், அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில். தேங்க்யூ.